ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சீரியல் சேனல். இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலோட ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மல்லிக்கும் அரவிந்துக்கும் நடக்க வேண்டிய கல்யாணம் கோயிலில் பிரமாண்டமாக ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. மல்லியை கிளப்பிகிட்ருக்காங்க. நாகு மல்லிகிட்ட சொல்கிறாங்க, நீ இப்போவாச்சும் அரவிந்த்கிட்ட சொல்லு, அதாவது விஜய்கிட்ட பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. மல்லி சொல்கிறாங்க, நான் அரவிந்தையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மல்லி மனசுக்குள்ளே வெண்பாவே தான் நினச்சிட்டு இருக்காங்க. நாகு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டணும் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு பிளான் பண்ணுவாங்க. கரெக்டாக அன்னபூரணி கோயிலுக்கு இறங்குதாங்க. அன்னபூரணி மல்லிகிட்ட சொல்கிறாங்க, நீ இந்த கல்யாணத்தை நிறுத்து அப்படின்னு நான் என்னால் நிறுத்த முடியாது, நான் அரவிந்தை கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாகு ஒரு பிளான் வச்சுருக்காங்க. பிளானை சொல்லிகிட்டு இருக்கும்போதே அன்னபூர்ணி அதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதாவது என்ன பிளான் அப்படின்னா, இந்த மருந்து அவங்க சாப்பிட்ட உடனே அவங்க நல்லா தூங்கிடுவாங்க, எந்திரிக்க மாட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு நம்ம கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லுவாள். அன்னபூர்ணியும் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதே நேரத்தில் விஜய்க்கும் ரஞ்சிதாவுக்கும் கல்யாண ஏற்பாடு வீட்டில் நடந்துட்டுருக்கு. விஜய் ரஞ்சிதா கல்யாணத்தை வெண்பா நிறுத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் வெண்பாவும் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. விஜய் கல்யாணத்தை வெண்பாவும் மல்லி கல்யாணத்தை நாகுவும் நிறுத்திடுவாங்க. ஆனால் விஜயும் மல்லியும் எப்படி ஒன்று சேர போகிறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முழு எபிசோடை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மல்லியும் விஜயும் ஒன்று சேரணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.